இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்றைக்கு கொடுக்கும் காரியம், இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நாம் கொடுக்க தவறி விடுகிறோம். சில நேரங்கள்ல சாலை ஓரங்கள்ல நடந்து வந்துட்டு இருப்போம். அங்கே அநேகர் ஏழ்மை நிலையில அநேகரை நாம் காண்போம். சில கேட்பாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. நாம் எத்தனை பேர் கொடுத்து உதவுகிறோம்? நம்மளுக்குள்ளாகவே அந்த கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. சில நேரங்கள்ல கர்த்தர் அதை தான் ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஒரு சம்பவம் வேதாகமத்திலே அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 6:9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். 4 சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பொதுவான ஒரு அற்புதம். ஒரு பையன், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமையும் 2 மீன்களும் இருக்கும். அப்போ 5 அப்பம் 2 மீன். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவத்திலே ஒரு சிறு பையன் கொடுக்கிறான். இந்த சிறு பையனை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். அந்த பையன் பாருங்க, கொடுப்பதிலே முந்தி கொடுக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மேலே ஏறி பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கிக்கும் போது அங்கே ஜனங்கள் எல்லாம் அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இப்போது அவர்கள் திருப்தி இல்லாம இருக்காங்க. அவர்கள் எல்லாம் 3 நாள் காத்திருந்து அவர்கள் ரொம்ப பசியினால வாடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லும்போது பிலிப்புவை பார்த்து கேட்கும்போது அவன் சொல்றான், பிலிப்பு சொல்றான், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த கூட 200 பணம் காணாதுன்னு சொல்றான். ஆனால் அங்கே அந்திரியா, அங்கே சீமோன் பேதுருடைய சகோதரன் அந்திரியா சொல்றான், அவன் சொல்றான், இங்கே ஒரு சிறுவன் இருக்கான், அந்த சிறுவன்கிட்ட 5 அப்பமோ 2 மீன் இருக்கு. இவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அந்த பையன்கிட்ட யாருமே அவன் வலுக்கட்டாயமாக வாங்கல, கண்டிப்பா தந்துதான் ஆகணும்னு சொல்லலை. ஆனால் அந்த பையன் கொடுக்கிறான். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட எவ்வளவு வேணும் கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுவோம். ஆனால் நிறைய பெற்றோர்கள் சொல்லி விடுவது உண்டு, நீ தான் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் சொல்வது உண்டு. பாருங்க, நிறைய பிள்ளைகள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஏங்கி கொண்டிருப்பாங்க. பாருங்க, நிறைய பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் நிறைய காரியங்கள் வைத்திருப்போம். நம்ம கொடுக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் தன்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு சம்பவம், ஒரு மிகுந்த ஒரு தகப்பனார், அவர் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் ஆட்டோவிலே பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அவர் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். என்னன்னா, அவர்கள் ட்ரெயின் பிடிப்பதற்கு ஒரு 5 நிமிடம் தான் இருக்கு. எப்படியாவது இந்த பயணம் செய்யணும்னு போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த சகோதரன், அவன் கூட இருந்த தன்னுடைய மகள், 12 வயது மகள் என்ன செய்கிறான்னா, திடீர்னு ஆட்டோவை நிறுத்துங்க, சாலை ஓரத்துல விழுந்து கிடந்த ஒரு பாட்டியம்மாவை பார்த்து அவர்கள் கீழே விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த அவங்களுடைய கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில எடுத்துட்டு ஓடுறாங்க. அப்போ அந்த தகப்பனார் சொல்றாங்க, இல்லை ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு வான்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே நடந்த காரியம் என்னன்னா, அந்த மகள் என்ன செய்கிறான்னா, பயணத்திற்கு எனக்கு வச்சிருந்த பொட்டலத்தை தாங்கன்னு சொல்லி வாங்கி அந்த அந்த வறுமையில் இருக்கிற அந்த பாட்டிக்கு கொடுக்குறாங்க.
பாருங்கள். அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு 2 நாளாக சாப்பிடலை, நான் வந்து என்ன செய்யப்பா? தகப்பன் சொல்கிறா, ஒரு 20 ரூபா கொடுத்து அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்கிறான்னா, சிறு பிள்ளை தான், 12 வயது சிறு பிள்ளை. அவளுக்குள்ள ஆர்வம், எப்படியாவது இந்த பாட்டியம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். கொடுத்து விட்டு அவர்கள் செல்லும்போது பாருங்கள், வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க, ட்ரெயினை விட்டுருப்போன்னு. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, ட்ரெயின் 5 நிமிடம் தாமதமானதுன்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, அங்க இருக்கிற எல்லாரும், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த பிள்ளையை புகழ்கிறாங்க. காரணம் என்னன்னா, கொடுக்கிற தன்மை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகள் கொடுக்குறாங்க, ஆனால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதாகமத்திலே இந்த சிறு பிள்ளை என்ன செய்கிறான்? 5 அப்பம் 2 மீனை கொடுத்து பாருங்க, 5000 பேர் போஷிக்கிற அளவுக்கு அங்கே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்களாம். அப்போ அவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அவர் அந்த பிள்ளை கொடுக்கிற மனம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட நம் சுற்றி இருக்கிற அநேகருக்கு நாம் பார்க்கிற ஏழ்மை நிலையில இருக்கிற யாராவது ஒருவருக்கு நாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் பிரயாசப்படும். மத்தேயு 6:3 நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கைக்கு அறியாதிருக்க கடவுள் சொல்லு. அன்றைட்டு இன்றைக்கு கேட்கணும், ஏசப்பா, நான் யாருக்காவது கொடுக்கிற மனதை கொடுங்க. என் கூட நாங்கள் பயணம் செய்யும்போது, போகிற பாதையில் நடக்கும்போது, என் வீட்டுக்கு அருகாயில் எங்கள் வீட்டில் யாராவது ஏழ்மை நிலையில் வந்தால், அந்த ஏழை அந்த அந்த மூதாட்டிக்கு, அந்த வயதான பாட்டியம்மாக்கு அந்த பிள்ளை கொடுத்தது போல நாமும் கொடுக்கணுங்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட கொடுக்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. வேதாகமத்திலையும் கூட ஏசப்பா, அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த சிறு பையன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாங்க ஏசப்பா. அதன் மூலமாக அற்புதத்தை பெற்று கொண்டது போல ஏசப்பா, நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிற கருவியாக எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. அநேகருக்கு போஷிக்கிற அப்பா ஒரு பிள்ளையாக எங்களை மாற்றுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்க, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா தொடுங்க. அவர்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற ஒரு உள்ளத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அந்த நாளிலே எங்களை ஏசப்பா ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்திலே கொடுத்து தாழ்த்தி விரும்பியாக்க துதிகன மகிமையெல்லாம் மக்கள் எரடிக்கிற மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை